நகரவை உயர்நிலைப்பள்ளி, செவ்வாய்ப்பேட்டை. எமது பள்ளியின் சிறப்புகள். இவர்தான் எமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு தாமோதர சுந்தரம் அவர்கள். கண்ணும் கருத்துமாக, பள்ளியே சிந்தனையாக, தன் நடை, உடை, பாவனை, செயல், சொல் அனைத்தும் பள்ளியே என்று சுவாசித்து வாழ்கின்ற அற்புதமான தலைமை ஆசிரியர். பள்ளியின் மீது எல்லையற்ற அக்கறை கொண்டவர். பள்ளிக்காக தமது பல மணி நேரங்களை பள்ளியிலேயே செலவழிப்பவர். மாணவ செல்வங்களின் மீது எல்லையற்ற பேரன்பு கொண்டவர். அவரின் செயல்பாடுகள், பெருமைகள் வார்த்தைகளினால் சொல்லிவிட முடியாது. கடமையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் மிக்க சிறந்த தலைமை ஆசிரியர். இவர் எமது பள்ளியின் மூத்த உதவி தலைமை ஆசிரியர். சிறந்த சிந்தனையாளர், அறிவியல் ஆசிரியராக பணியாற்றுகின்ற பெருமை மிக்கவர். பள்ளியிலே, ஆய்வுக்கூடத்திலே பழமை மிக்க, பெருமை மிக்க பொருட்கள் பாடம் செய்யப்பட்டு வரிசையாக அழகாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இவர் எமது பள்ளியின் கணித ஆசிரியர் சுப்பிரமணி அவர்கள். இவர் மாணவ செல்வங்களின் மீது எல்லையற்ற பேரன்பு கொண்டவர். மாணவர்களை தோழராக கருதுபவர். இவர் எமது பள்ளியின் அறிவியல் ஆசிரியர், சிறந்த ஆசிரியர். மாணவ செல்வங்களின் மீது எல்லையற்ற அன்பு கொண்டவர். எமது பள்ளியின் தமிழாசிரியர் திருமதி உமா தேவராஜன். சிறந்த பேச்சாளர், மாணவர்கள் மீது பேரன்பு கொண்டவர். இவர் எமது பள்ளியின் ஆங்கில ஆசிரியர். எளிமையான முறையில் ஆங்கிலம் கற்பிப்பதில் வல்லவர். மாணவ செல்வங்களின் நலனில் அக்கறை கொண்டவர். எமது பள்ளியில் இருக்கக்கூடிய நூலகம், ஏறத்தாழ நூலகத்தில் 4000த்திற்கும் மேற்பட்ட நூல்கள் வரிசையாக, அழகாக, ஒழுங்காக, முறைப்படி இலக்கியம், இலக்கணம், அறிவியல், பொது அறிவு மற்றும் பல்வேறு துறை சார்ந்த பல்வேறு பழமையான கிடைத்தற்கரிய நூல்கள் எமது நூலகத்தில் அற்புதமாக அமைந்துள்ளன. இவர் எமது பள்ளியின் சமூக அறிவியல் ஆசிரியர் திருமதி புனிதா அவர்கள். இவர் எமது பள்ளியின் கணித ஆசிரியர் திருமதி விஜயகவிதா அவர்கள். எளிமையாக கணிதம் கற்பிப்பதில் வல்லவர். மாணவர்கள் மீது எல்லையற்ற அக்கறையும் நலனும் கொண்டவர். மாணவர்களின் மீது பேரன்பு கொண்ட சமூக அறிவியல் ஆசிரியரின் அற்புதமான தோற்றம் இது. இவர் எமது பள்ளியின் சமூக அறிவியல் ஆசிரியர். பார்வை இழந்தாலும் மாணவர்கள் மீது எல்லையற்ற அன்பு கொண்டவர். எமது பள்ளியில் அரசின் நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. தலைமை ஆசிரியரின் சீரிய பார்வையில் அனைத்தும் சிறப்பாக எமது பள்ளியில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மாணவ செல்வங்களின் மீது அக்கறையும் அன்பும் கொண்ட ஆசிரியர் பெருமக்கள் இங்கே பணியாற்றுகிறார்கள். எமது பள்ளியிலே பூத்து குலுங்கும் சோலை இது. எமது பள்ளியிலே பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அத்துணை பேரும் இப்படத்தில் காட்சியளிக்கிறார்கள். எமது பள்ளியின் தமிழாசிரியர் பள்ளி கல்வித்துறையின் பாடத்திட்டத்தில் பங்கு பெற்றவர். அறிவியல் ஆசிரியர் அறிவியல் கண்காட்சிகளில் மாணவர்கள் பங்கு பெற்று பரிசு பெற காரணமாய் இருந்தவர். இது எம் பள்ளியின் சிறப்பான பொங்கல் விழா கொண்டாட்டம். எமது கணித ஆசிரியரின் தன்னம்பிக்கை பேச்சு. ஆசிரியர் பெருமக்கள் கூடி கழித்து மாணவர்களோடு அன்பு பாராட்டும் நிகழ்வுகள் நிறைய எமது பள்ளியில் நடைபெற்று கொண்டே இருக்கும். ஆசிரியர்கள் அனைவரும் நட்போடும் அன்போடும் ஒற்றுமையோடும் பணிபுரிகின்ற அற்புதமான ஆலயம் எமது பள்ளி. அற்புதமான எமது பள்ளியின் எழில்மிகு தோற்றம், தூய்மையும் சுகாதாரமும் சுத்தமும் நிறைந்த பள்ளியாக எமது பள்ளி எப்பொழுதும் காட்சியளிக்கும். அதற்கு பெரும் காரணம் எமது தலைமை ஆசிரியரின் சீரான மேற்பார்வையே. பள்ளி வளாகம் முழுவதும் தூய்மையோடும் எழிலோடும் மிடுக்கோடும் காட்சியளிக்கும்.
அரசு பள்ளியின் அருமையான இந்த தோற்றத்தை நீங்கள் இப்பொழுது கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பள்ளியிலே இருக்கக்கூடிய பெரிய மைதானத்தின் பரப்பு, எழில்மிகு கட்டிடங்கள், வர்ணம் பூசி கண்கொள்ளா காட்சியாக கல்வி கற்பிக்கும் ஒரு பெரும் கோவிலாக எமது பள்ளி காட்சியளிக்கிறது. மாணவர்களின் நலனுக்காக செயல்படும் இப்பள்ளியின் ஒவ்வொரு அறைகளும் மாணவர்கள் படிப்பதற்கேற்ற காற்றோட்டமான வசதியுடன், கழிப்பறை வசதியுடன் பள்ளி அமைந்துள்ளது. இங்கே நெகிழி தடை செய்யப்பட்டுள்ளது. பள்ளியில் நெகிழியை பயன்படுத்தக்கூடாது என்பதை ஆசிரியர்கள் ஒவ்வொரு முறையும் மாணவர்களுக்கு எடுத்து கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்று சிறப்பான கழிவறை எமது பள்ளியிலே கட்டமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிநவீன தொழில்நுட்ப கொண்ட கணினி ஆய்வகம் எமது மாணவ செல்வங்களுக்கு சிறப்பாக மேம்படுத்தப்பட்ட காற்றோட்டமுள்ள அருமையான கணினி அறையை இப்பொழுது நீங்கள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மேலும் மாணவர்கள் சுகாதாரத்தோடு இருப்பதற்கு குடிநீர் வசதியும் கை கழுவும் வசதியும் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் வெளியில் செல்லாமல் இருக்க பாதுகாப்பான வாசலும் கேட்டு வசதியும் அமைக்கப்பட்டுள்ளது. எப்பொழுதும் பள்ளியில் பெற்றோர்களுக்கென்று தனி கூட்டமும் அமைக்கப்பட்டுள்ளது. பள்ளியில் இருந்து தண்ணீர் வீணாவதை தடுக்க தோட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் ஒவ்வொரு முறையும் தூய்மையை பேணுவதற்கான உறுதிமொழிகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. ஒவ்வொருவரும் தூய்மையை பேண வேண்டும் என்ற கொள்கையில் பள்ளி உறுதியான குறிக்கோளை கொண்டிருக்கிறது. தண்ணீர் சேகரிப்பு மற்றும் நீர் ஆதாரங்களை முறைப்படி பயன்படுத்துவோம் என்று மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்ற அற்புதமான காட்சி. சமூக இடைவெளியை பின்பற்றி பெருந்தொற்று காலத்தில் நடைபெறும் வகுப்பறை காட்சியும் பெற்றோர்களுக்கு கொடுக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியையும் கண்டுகளிக்கிறீர்கள். எமது பள்ளியில் நடைபெற்ற சிறப்பான ஓவிய கண்காட்சி. வெளியிலிருந்து வந்த பார்வையாளர்கள் இக்கண்காட்சியை கண்டு வியப்படைந்தார்கள். மாணவ செல்வங்களின் ஓவிய வர்ணமும் அவர்களின் கைத்திறனும் போற்றுதற்குரியதாக இருந்தன என்று மெச்சி புகழ்ந்தார்கள். இக்கண்காட்சியில் நிறைய மாணவ செல்வங்களின் படைப்புகள் வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு ஓவியமும் ஒரு கதை சொல்லும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது என்பது வந்தவர்களின் கருத்து. எழில்மிகு இந்த காட்சி நம் சிந்தையை கவரும் வண்ணம் அமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பான ஓவியங்களை வரைந்த மாணவ செல்வங்களை எமது தலைமை ஆசிரியர் பாராட்டுக்களை தெரிவித்தார். மேலும் மாணவர்கள் நாள்தோறும் கை கழுவுவதற்கென்று தனிப்பட்ட முறையில் கவனம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அவர்களுக்கு உரிய அந்த சோப்பு முதலியவை வழங்கப்பட்டு அவர்கள் ஒழுங்காக கை கழுவுகிறார்களா என்பதை கண்காணிக்கின்றோம். மேலும் மாணவ செல்வங்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையாக பல்வேறு நிகழ்வுகள் பள்ளியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மாணவர்களின் கற்றல் திறன் மேலும் மேலும் பெறுகின்ற வகையில், ஊக்குவிக்கின்ற வகையில் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. மாணவ செல்வங்கள் பெருந்தொற்று காலத்தில் தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்ற கருத்து எமது பள்ளியில் மேலோங்கி ஒலிக்கிறது. ஆசிரிய பெருமக்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் பள்ளியில் வழங்கப்படுகின்றன. தலைமை ஆசிரியரின் சீரிய தலைமையில் பெற்றோர்களுக்கும் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. மாணவ செல்வங்கள் பல்வேறு வகையில் கற்பிப்பதற்கேற்ப உத்திகள் பின்பற்றப்படுகின்றன. விழிப்புணர்வு ஊர்வலங்களும் பள்ளியில் நிகழ்த்தப்படுகின்றன. மாணவர்கள் சேர்க்கையை முன்னிட்டும் தேர்தலில் பங்கு பெறுவதை முன்னிட்டும் பல்வேறு ஊர்வலங்கள் எமது பள்ளி மாணவ செல்வங்களால் பிரம்மாண்டமாக முன்னெடுத்துச் செல்லப்பட்டன. மாணவர்களின் படைப்பாற்றல் காண்பதற்கும் போற்றுவதற்கும் உரியதாக இருப்பதை எண்ணி தலைமை ஆசிரியர் அவ்வப்பொழுது பாராட்டி பரிசு பெறும் மாணவர்களை ஊக்குவித்து வருகிறார்.
பள்ளியில் பல்வேறு தன்னம்பிக்கையை வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்களுக்கு நடனம் கற்பிக்கப்படுகிறது. வெளியிலிருந்து ஒரு ஆசிரியரை வரவழைத்து பள்ளி மாணவர்கள் அத்துணை பேரும் நடனம் கற்பிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் மாணவர்களும் மாணவிகளும் மிகவும் உற்சாகத்துடன் கலந்து கொள்கிறார்கள். வெளியில் சென்று மாணவர்கள் சமூகத்தின் நலன் அறிந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வுகளில் பங்கு பெறுகிறார்கள். எமது பள்ளியில் உள்ள மைதானத்தில் காவல்துறையினரால் விளையாட்டு பயிற்சி வழங்கப்படுகிறது. மாணவ செல்வங்கள் நடனம் கற்று அவற்றை மேடையிலே அரங்கேற்றம் செய்து பெருமை பெறுகிறார்கள். அதனை ஆசிரிய பெருமக்களும் ஊக்குவிக்கின்றார்கள். பள்ளியில் மாணவர்கள் பங்கேற்ற மாறுவேட போட்டி நிகழ்ச்சியில் மாணவர்கள் பங்கேற்றனர். எமது பள்ளியின் ஆசிரிய பெருமக்கள் சிறப்பாக மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். மாணவர்கள் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் பள்ளிக்கு வருவதை முன்னிட்டு சிறப்பான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. மாணவர்கள் அனைவரும் காலையில் உணவு உண்பதற்காக சிறப்பான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. கற்றலில் இனிமை என்ற நோக்கில் பள்ளியில் கல்வி கற்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நிகழ்வும் விழிப்புணர்வை சார்ந்ததாகவும் மாணவர் நலன் சார்ந்ததாகவும் அவர்கள் உடல் நலம் சார்ந்ததாகவும் நிகழ்வுகள் ஏற்பாடு பெறுகின்றன. மாணவ செல்வங்கள் சிறப்பான உணவு உண்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சத்துணவு மூலமாகவும் பள்ளியில் சிறப்பான கவனத்தின் மூலமாகவும் சிறந்த சத்தான உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. சிறப்பான கலை நிகழ்ச்சிகள், மாணவர்களின் தனித்திறன், அறிவியல் ஆற்றல், ஓவிய ஆற்றல், அவர்களின் உள்ளுக்குள் இருக்கும் பல்வேறு திறமைகள் இவை அனைத்தையும் வெளிக்கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நாள்தோறும் நடைபெற்று வருகின்றன. பெற்றோர்களுக்கு பெருந்தொற்று காலத்தில் உதவி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மாணவர்களை தேடி வீடு தேடி அவர்களை அழைத்து வந்து படிக்க வைப்பதும் பெருந்தொற்று காலத்தில் வீடுகளுக்கே சென்று கல்வி கற்பிப்பதும் எமது பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களின் தலையாய கடமையாக அதை ஏற்று நடத்தினார்கள் என்பது எமது பள்ளியின் பெரும் சிறப்பு. பள்ளிக்கு வராத மாணவர்களை அழைத்து வந்து பள்ளியில் படிக்க வைப்பதற்கென்றே ஆசிரியர்கள் கடும் முயற்சியை செய்து வருகிறார்கள் என்பதை இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். மாணவர்களின் அறிவியல் திறனை வெளிப்படுத்தும் படைப்பாற்றல்கள் பல்வேறு வகையில் எமது பள்ளியில் ஊக்கப்படுத்தப்படுகின்றன. அதற்கேற்ற வகையில் அறிவியல் ஆய்வகமும் எமது பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திருமதி தமிழ்வாணி அவர்களும் அறிவியல் ஆசிரியர் ராஜா அவர்களும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து மாணவர்களை அறிவியல் கண்காட்சிகளில் பங்கு பெறச் செய்து வெற்றி பெறுவதற்கான ஊக்கமும் ஆக்கமும் எப்பொழுதும் வழங்கி வருகிறார்கள். மாணவர்கள் தொழில்நுட்பத்திலும் அறிவியல் தொழில்நுட்பத்திலும் அனைத்திலும் விண்ணை தொடுகின்ற அளவிற்கு வெற்றி பெறுபவர்களாக விளங்க வேண்டும் என்பது எமது தலைமை ஆசிரியரின் பெரும் கனவாகும். அக்கனவு பல்வேறு வகையில் எமது பள்ளியில் நனவாகி வருகிறது. ஒவ்வொரு மாணவரும் இந்த நாட்டின் தூண்களாக இருக்கக்கூடியவர்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் எமது பள்ளியில் காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நாளும் நடைபெற்று வருகின்றன. எழுத்து அறிவித்தவன் இறைவனாகும் என்ற கருத்தின்படி மாணவர்கள் கற்றலில் சிறந்தவர்களாக, ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக, உயர்ந்தவர்களாக வர வேண்டும் என்ற நோக்கத்தில் பள்ளியில் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருந்து வருகின்றன என்பது இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். மாணவ செல்வங்கள் பள்ளிக்கு வருவதை விருப்பத்தோடு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே பள்ளியின் செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. தூய்மையை பேணுவதும் சுகாதாரத்தை ஊக்குவிப்பதும் மாணவர்களுக்கு மிக மிக இன்றியமையாதது என்பதை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணித்துளியும் ஆசிரியர் பெருமக்கள் கற்பித்து வருகிறார்கள். எங்களது பள்ளியில் தமிழ் வழி மட்டுமல்லாமல் ஆங்கில வழியும் கல்வி கற்பிக்கின்ற போதனை நிகழ்வு நடைபெற்று வருகிறது. எமது பள்ளிக்கு மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் வந்து பள்ளியின் சிறப்பான செயல்பாடுகளை கண்டு பாராட்டி சென்ற நிகழ்வு இங்கு நினைவு கூறத்தக்கது. எமது தலைமை ஆசிரியர் எல்லா விதங்களிலும் மாணவர்கள் ஒழுக்கத்துடனும் நன்னடத்தியுடனும் இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் கண்டிப்புடன் செயல்பட்டு வருகிறார். மாணவர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி
உணவு உண்ண வேண்டும் என்ற குறிக்கோள் எமது பள்ளி சத்துணவு திட்டத்தில் பின்பற்றி வருகிறது. பள்ளி இயற்கையான எழில்மிகு தோற்றத்துடன் விளங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பள்ளியை சுற்றிலும் தோட்டம் பராமரிக்கப்படுகிறது. சிறப்பாக செயல்படும் எமது பள்ளி எமக்கு பெருமிதத்தையும் பெருமையையும் பேரானந்தத்தையும் எமது பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வழங்குகிறது என்பதில் துளியளவும் ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.